ஜனவரி 2021 அப்போது ட்ரேடிங்கில் ஒரு எக்ஸ்ட்ராடினரியான விஷயம் நடக்குது. என்னென்னா, ரெடிட்டில் ஒரு யூசர், அமெரிக்காவில் ஒரு யூசர் வந்து ஒரு போஸ்ட் பண்ணுறாரு. கேம் ஸ்டாப் அப்படின்ற ஒரு ஷேர் ப்ரைஸை நான் வாங்கியிருக்கிறேன். அதில் ஆப்ஷன்ஸ் மூலிமா வாங்கியிருக்கிறேன். அதோட ஓவரால் ரிட்டர்ன் சோஃபார் எனக்கு $48 மில்லியன் இப்போ ப்ராஃபிட்டில் இருக்குது அப்படின்னு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் போடுறாரு. அது பயங்கர வைரல் ஆகுது. ரெடிட்டில், ட்விட்டர்னு எல்லா இடத்துலையும் வைரல் ஆகுது. எல்லோரும் அதை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி கேம் ஸ்டாப் ஷேர்ஸும் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏற ஆரம்பிக்குது. அது வரைக்கும் அது தூங்கிட்டு இருந்த ஷேர். அது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு டம் ஷேர். பெருசாக ரெவென்யூ கூட ஜென்ரேட் பண்ணல. அது என்னென்னா, இந்த வீடியோ கேம் கேசட்ஸ்லாம் விற்கிற மாதிரி ஒரு கம்பெனி அவ்வளோதானே தவிர, அது ஒரு பெரிய டெக்னாலஜிக்கல் ரெவல்யூஷன் கம்பெனி கூட கிடையாது. பட் சடனாக இவ்வளோ பெரிய டிமாண்ட் வரும்போது அந்த ஷேர் ப்ரைஸ் ஏறிட்டே போகுது. ஏறிக்கிட்டே போகிறதுனால என்ன ஆகுதுன்னா, அக்ராஸ் த வேர்ல்டில் இது பெரிய ட்ரெண்டிங் ஆனவனே, நார்மலாக ஒரு கார் வாஷில் ஒர்க் பண்ணுறவங்க, ரெஸ்டாரண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே இதை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மணி போடுறாங்க. $1000, $2000, $3000 போடுறாங்க. வித்தின் 2 to 3 டேஸில் அது டபுள் ஆகிடுது. உடனே எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரி நான் இவ்வளோ எடுத்துட்டேன், அவ்வளோ எடுத்துட்டேன்னு அவங்களோட கலீக்ஸ் கிட்டே சொல்ல எல்லாருக்குமே ஒரு ஐயோ நம்ம மிஸ் பண்ணிட்டோமே, நம்மளும் இதை இன்வெஸ்ட் பண்ணிடலாமேன்னு மைண்டில் ஓடிட்டே இருந்திருக்கு. மைண்டில் ஓட 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 அந்த ஷேர் ப்ரைஸும் ஏறிட்டே தான் போகுது. இவங்களை பொறுத்த வரைக்கும் அடடா நம்ம முன்னாடியே அந்த கலீக் சொல்லும் போதே இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா இப்போ டபுள் ஆகிருக்குவேன், மிஸ் பண்ணிட்டோமேன்னு வெயிட் பண்ணுறாங்க. இன்னும் நாள் போக போக அந்த கேம் ஸ்டாக் ஷேர் ப்ரைஸ் இன்னும் ஏறுது. எவென்ச்சுவலி இந்த கூட இருந்த கலீக்ஸில் எல்லோரும் என்ன நிறைய பேர் என்ன டிசைட் பண்ணுறாங்க, ஓகே இதுக்கு மேலே விட்டால் நம்ம கண்டிப்பாக மிஸ் பண்ணிட்டோன்ட்டு அதுக்கப்புறமா உள்ளே இறங்குறாங்க. இந்த சோஷியல் மீடியா இல்லைனா இந்த கூட இருக்க கலீக்ஸ் இவங்களோட ஒரு ப்ரெஷர்னால் இந்த ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் அப்படின்ற ஒரு எலமெண்ட்டு மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் தப்பான ஸ்ட்ராட்டஜியில் லூஸ் பண்ணதை விட இந்த ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் சைக்காலஜிக்கல் ட்ராப்னால தான் நிறைய பேர் மணியை லூஸ் பண்ணுறாங்க. அடடா இப்போ இந்த ஷேர் ப்ரைஸை நான் வாங்கலைன்னா ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடுவேன், அடடான்னு யோசிச்சியே அது கரெக்டாக நல்ல பீக்கில் இருக்கும் போது நம்ம போய் ராங் டைமில் என்ட்ரு பண்ணிவிடும். அதுக்கப்புறமா அந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் வி லூஸ் மணி. இந்த ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் எப்படி ஒரு ஓவரால் ட்ரேடிங் டெசிஷனை கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்றது இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் வந்து நாட் ஓன்லி இன் ட்ரேடிங், இன் ஜென்ரல் இன் லைஃப்லேயே அப்ளிகபிள். நார்மலாக ஒரு லிங்க்டின் எடுத்துக்கோங்க. நீங்கள் பாட்டு உங்கள் ஒர்க்கு நல்லா தான் போயிட்டுருக்கோம், ஜாப் நல்லா தான் போயிட்டுருக்கோம். சடனாக எவனோ ஒருத்தன் ப்ரமோஷன் போடுவான், இல்லை சடனாக ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனி மாறி நான் இவ்வளோ ஹைக் வாங்கிட்டேன்னு போடுவான். அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஒழுங்காக தான் ஜாப் போயிட்டு இருந்தாலுமே அடடா நம்ம ஒர்க்கு ஒழுங்காக போகலையோ, ஒருவேளை நம்ம அந்தளவுக்கு எஃபர்ட் போடலையோ, அதனால தான் நம்ம சக்சீட் ஆகலையோ, இந்த மாதிரி தாட் ப்ராசஸ்லாம் ஓட ஆரம்பிக்கும் மைண்டில். இது வந்து நம்மளோட ஹியூமன் டிஎன்ஏலே இருக்குது. என்னென்னா, இதுக்கு முன்னாடி ஒரு ட்ரைபாக தானே வாழ்ந்துகிட்டு இருந்தோம். ஒரு மலைவாழ் மக்கள் மாதிரி ஒரு கூட்டமாக வாழ்ந்துட்டு இருக்கும்போது, அந்த கூட்டத்தில் ஒருத்தரை சேர்த்துக்கல, நீ அந்தளவுக்கு ஃபிட்டாக இல்லை உன்னால் வந்து போய் வேட்டையாட முடியாதுன்னு அப்படின்னு ஒருத்தரை சேர்த்துக்கலன்னா அவருக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் ரிலீஸ் ஆகும். அடடா நம்ம வந்து இந்த கூட்டத்தில் இல்லையேன்ட்டு. ஏன் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் ரிலீஸ் ஆகுதுன்னா, அந்த டைமை பொறுத்த வரைக்கும் கூட்டமாக நீங்கள் வாழலை, தனியாக வாழ்ந்தீங்கன்னா நீங்கள் சாகிறதுக்கான சான்ஸ் ரொம்பவே அதிகம். இட் குட் பி எனிதிங். ஏதாவது ஒரு அனிமல் வந்து அட்டாக் பண்ணலாம், இல்லைனா ஒரு டிசீஸ் வரலாம். ஸோ அந்த ட்ரைபுக்குள்ளே நீங்கள் இல்லைனா, அஸ் அ பார்ட் ஆஃப் ட்ரைபாக இல்லைனா உங்களோட சர்வைவல் ரொம்ப ரொம்ப டவுட் தான். ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளோட டிஎன்ஏலேயே நம்ம லெஃப்ட் அவுட் ஆகிட்டோம், நம்மளை சுற்றி இருக்கவங்க எல்லாம் சந்தோஷமாக இருக்காங்க. இந்த மணிகண்டன் படத்தில் சொல்கிற மாதிரி, என்னடா என்னை தவிர எல்லாருமே சந்தோஷமாக இருக்கீங்கன்னு சொல்கிற மாதிரி, நம்மளை தவிர மற்றவங்க எல்லாருமே அந்த மாதிரி ஒரு மோடில் இருக்கும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் ரிலீஸ் ஆக நம்ம ஒரு பேனிக் மோடுக்குள்ளே போவோம். இப்போ நம்ம ஏதாவது பண்ணி ஆகணுமேனு ஒரு டெசிஷனில் நம்ம தப்பான டெசிஷன் நிறைய எடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து நம்மளோட முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஹியூமன் டிஎன்ஏல எப்படி ஒயர்டாக இருக்குன்னா, அந்த டைம்லலாம் வேட்டையாட போகும்போது காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நீங்கள் போயிட்டே இருக்கீங்க. பெருசாக எந்த ஒரு ரேபிட்டோ எந்த ஒரு அனிமலோ பார்க்க முடியல, உங்களால் வேட்டையாடி சாப்பிட முடியல. பட் அந்த டைமில் சடனாக ஒரே ஒரு ஏதோ ஒரு மிருகத்தை பார்க்குறீங்க, ஒரு மான் பார்க்குறீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். இந்த ஒரு மானை நான் இப்போ வேட்டையை ஆடினா தான் என்னால் சாப்பிட்டு சர்வைவே ஆக முடியும். இந்த மானை விட்டேன்னா அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அந்த ஒரு மலையை தாண்டி அப்படி எட்டி பார்த்தா ஏகப்பட்ட மான் இருக்கலாம். பட் இருந்தாலுமே கண்ணில் அந்த டைமில் அந்த மானை நம்ம வேட்டையாடி சாப்பிட்டா மட்டும்தான் நம்மளால் சர்வை பண்ண முடியுன்ற தாட் ப்ராசஸில் எப்படியாவது அந்த மானை வேட்டையாட ட்ரை பண்ணி இன்னும் எக்ஸாஸ்ட் ஆகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. அதேமாரி தான் சோஷியல் மீடியாவில் நம்ம பாட்டு நார்மலாக ட்ரேட் பண்ணியிருப்போம். எவனோ ஒருத்தர் ஏதாவது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் போடுவான், பேங்க் நிஃப்டி வித்தின் லாஸ்ட் 1 ஹவரில் இவ்வளோ ஏறிடுச்சு, 200 பாயிண்ட்ஸ் ஏறிடுச்சு, 300 பாயிண்ட்ஸ் ஏறிடுச்சுனோடனே நம்ம மைண்ட் என்ன பண்ணுவோம், அடடா இது இன்னும் இவ்வளோ டபுள் ஆகிடுச்சு. ஒரு கால் ஆப்ஷன் $100 200 போயிடுச்சு, இல்லைனா ஒரு புட் ஆப்ஷன் $5 $50 போயிடுச்சு. இப்படின்ற ஒரு மூமெண்ட்லாம் பார்க்கும்போது நம்ம அடுத்த வாட்டி இந்த மாதிரி மூமெண்ட்டை மிஸ் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லி ஆல்ரெடி மூவ் ஆகிட்டு இருந்த மார்க்கெட்டில் இன்னும் பீக்கில் போய் வாங்க ஆரம்பிப்போம். இல்லைனா ஆல்ரெடி டவுனாக இருக்க மார்க்கெட்டில் இன்னும் கீழே மார்க்கெட்டுக்கு போயிருக்கும் போது அந்த டைமில் ஒரு புட் ஆப்ஷன் வாங்குவோம். ஸோ நமக்கே தெரியும் நம்ம ரொம்ப லேட்டாக தான் என்ட்ரு பண்ணுறோம், நமக்கு அகெயின்ஸ்டாக மார்க்கெட்டே போனால் ரிவர்ஸ் ஆகலான்ட்டு.
இருந்தாலும் இந்த சைக்காலஜிக்கல் ப்ரெஷர் த்ரூ சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும், இல்லைனா ஒரு வாட்ஸ்அப் குரூப்பாக இருக்கட்டும், நீங்கள் எதில் ஒரு பார்ட்டாக இருக்கீங்களோ அந்த பார்ட்டில் இதை பற்றி அதிகமாக பேச பேச உங்களுக்கு ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்கும். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை விட்டுட்டேன்னா அவ்வளோதான், நான் ஒரு பெரிய ப்ராஃபிட் பொட்டன்ஷியலை மிஸ் பண்ணிவிடுவேன் அப்படின்ற ரேஞ்சில் மைண்டு ஓடி ஓடி நம்ம இந்த தப்பான ட்ரேடிங் டெசிஷன்ஸ் எடுக்க ஆரம்பிக்கிறோம். இதில் இன்னொரு செட் ஆஃப் ட்ரேடர்ஸ் இருப்பாங்க. அவங்க என்னென்னா கான்ஸ்டண்ட்டாக ஒரி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அடடா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிட்டுமே, நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால் கண்டிப்பாக உள்ளே போயிடும் அப்படின்னுவாங்க. பட் ஆனால் உள்ளே போகிறதுக்கு ஒரு பயம் இருக்கும். திருப்பியும் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு திருப்பி சைடில் வெயிட் பண்ணுவாங்க. ஸோ இந்த செட் ஆஃப் ட்ரேடர்ஸ் வந்து இந்த ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்டை ஹேண்டில் பண்ண முடியாமல் இன்னும் ஸ்ட்ரெஸ் ஆவாங்க. மற்றவங்களாவது அட்லீஸ்ட் அதில் ட்ரேட் எடுத்து ஓகே லாஸ் ஆகிடுச்சு நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம் அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க. பட் இந்த செட் ஆஃப் ட்ரேடர்ஸ் இன்னும் அனலைஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்களே தவிர கடைசி வரைக்கும் அவங்களால அந்த தே கான் புல் த ட்ரிகர், அந்த ஒரு ட்ரேடிங் டெசிஷன்ஸ் அவங்களால எடுக்கவே முடியாது. அந்த பயத்திலே இருப்பாங்க. அதுவும் தப்பு, இதுவும் தப்பு. நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டோட ஹிஸ்ட்ரி எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா எவ்ரி திங் வந்து ஒரு பபுளாக மாறி தான் அது எவென்ச்சுவலி ஒரு டை அவுட் ஆகுது இல்லையா? ஸோ அந்த பபுளுக்கு எல்லாத்துக்கான ரீசன் வந்து இந்த ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். 1992 அர்ஷத் மேத்தா ஸ்கேம் எடுத்துப்போம். அந்த அர்ஷத் மேத்தா டைம் பீரியடில் எல்லா ஸ்டாக்குமே 10 மடங்கு இன்க்ரீஸ் ஆச்சு வித்தின் ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமில். அதுக்கான மெஜாரிட்டி ஆஃப் த ரீசனே இந்த ஃபோமோ எஃபெக்ட் தான். நிறைய பேர் என்ன பார்த்துருக்காங்க, ஓகே ஏசிசி சிமெண்ட் இந்த ஷேர் 100 ரூபாயிலேருந்து 200 போயிடுச்சு அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா அது 200 வந்து 400 ஆயிரும். அதோட டபுள் ஆயிடுச்சுன்னு சொல்லி அதுக்கப்புறமா இன்னும் நிறைய பேர் உள்ளே வர ஆரம்பிப்பாங்க. அந்த ஷேர் ப்ரைஸ் இன்னும் 400லேருந்து 1000லாம் போயிட்டு அதுக்கப்புறமா தான் கிராஷ் ஆச்சு. ஸோ இந்த ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்டு நாட் ஒன்லி இன் அர்ஷத் மேத்தா டைமில் .com பபுள் பஸ்ட் 2000 பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் நடந்தது. மார்க்கெட்டு சிக்னிஃபிகண்ட்டாக மேலே போச்சு, அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாகவே கிராஷ் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த டைமில் உங்களோட கம்பெனியோட பேர் .comல முடிஞ்சாலே உங்கள் கம்பெனியோட வேல்யூவேஷன் $1 பில்லியன் போகும் அப்படின்ற மாதிரி தான் மார்க்கெட் பண்ணி நிறைய ஒரு கம்பெனிஸை ஐபிஓவில் கொண்டு வந்தாங்க. எவென்ச்சுவலி எல்லாமே பஸ்ட் அவுட் ஆகிடுச்சு. அதேமாரி தான் 2008 ரியல் எஸ்டேட் ஸ்டாக்ஸ், மார்கேஜ் ஸ்டாக்ஸ் அந்த கம்பெனிஸ்லாம் பயங்கர ட்ரெண்டிங்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் எவென்ச்சுவலி கிராஷ் ஆச்சு. 2014, 17 அந்த பீரியட்லாம் பார்த்தீங்கன்னா கிரிப்டோ பபுள். ஸோ கிரிப்டோக்குள்ளே போலன்னா அவ்வளோதான், நீங்கள் ஒரு பெரிய மூமெண்ட்டை மிஸ் பண்ணிடுவீங்கன்றாங்க. அதே மாதிரி தான் பிடிசியோட ஓவரால் மூமெண்ட்டே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பபுளும் மேலே போயிட்டு கிராஷ் ஆகும். இது எல்லாத்துக்குமே அந்த ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட், நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது இந்த ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லி என்ன ப்ரைஸ் மேலே போனாலும் எவ்வளோ ஹையர் வேல்யூவேஷன் இருந்தாலும் பரவாயில்ல நான் என்டர் ஆகிறேன் அப்படின்னு ஒரு ரேஷ்னல் டெசிஷன் மேக்கிங் தாட் ப்ராசஸை தள்ளி வச்சுட்டு எமோஷ்னலாக உள்ளே போய் ஒரு ட்ரேடிங் டெசிஷன் எடுக்கிறது தான் இந்த ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். அதை எப்படி அவாய்ட் பண்ணலாம்? ஸோ இந்த ஃபோமோ எஃபெக்ட்னால நீங்கள் ஒரு ட்ரேட் பண்ணுறீங்க, ஓகே ஏதோ ஒரு பர்டிகுலர் ஸ்டாக் பார்க்குறீங்க, சிக்னிஃபிகண்ட்டாக மேலே போயிடுச்சு நீங்கள் எதிர்பார்த்ததை விட, இப்போ நீங்கள் இமீடியட்டாக அதை நான் வாங்கி ஆகணும் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸில் இருக்கீங்கன்னா 48 hours ரூல் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த பையிங் டெசிஷனை அடுத்த 48 மணி நேரத்துக்கு தள்ளி போடுங்க. அது இட் குட் பி ஸ்டாக்ஸாக இருக்கலாம், இல்லை நீங்கள் வாங்க போகிற ஐஃபோனாக இருக்கலாம், இல்லை வாங்க போகிற காராக இருக்கலாம், இல்லைனா எனி ஒரு மேஜர் ஒரு ஃபினான்ஷியல் டெசிஷன் எடுக்க போகிறீங்கன்னா ஒரு 48 ஹவர்ஸ்க்கு பாஸ் பண்ணுங்கள். 48 ஹவர்ஸ்க்கு அப்புறமாவும் உங்களுக்கு அது வாங்கணும்னு தோணுச்சுன்னா அது எமோஷனல் கிடையாது, அது ஆக்சுவல் ப்ராப்பர் டெசிஷன் தான். ஏன்னா எமோஷனல் டெசிஷனு அந்த 48 ஹவர்ஸ் தாண்டி கண்டிப்பாக இருக்காது. அது ஒரு ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்னால ஒரு ஸ்ட்ரெஸ்னால கிரியேட் ஆகிற ஒரு சடன் தாட் ப்ராசஸ். அந்த 48 ஹவர்ஸ் தாண்டியும் உங்களுக்கு அது வாங்கணும்னு தோணுது, அந்த ஷேராக இருக்கட்டும், இல்லை இட் குட் பி திங்ஸாக இருக்கட்டும், எனிதிங், அப்படின்னா யூ கேன் கோ அட் அண்ட் பர்ச்சேஸ் இட். இல்லைனா அந்த 48 ஹவர்ஸ்க்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த தாட்டு டிஸப்பியர் ஆயிரும். சோஷியல் மீடியாவில் நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குன்றத மாதிரி அது எல்லாமே தான் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ சம்டைம்ஸு ஒரு சில அக்கௌண்ட்ஸ், நீங்கள் ட்விட்டராக இருக்கலாம், இன்ஸ்டாகிராமாக இருக்கலாம், யூடியூபாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் அக்கௌண்ட் உங்களை ட்ரிகர் பண்ண வைக்கிது. நீங்கள் உடனே இதை பண்ணுங்கள், இதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரி யாராவது பேசுகிறாங்க, இல்லைனா யாராவது ட்வீட் போடுறாங்கன்னா அந்த மாதிரி அக்கௌண்ட்ஸ்லாம் அன்ஃபாலோ பண்ணிவிடுங்க. ஏன்னா அது எல்லாமே ஒரு அர்ஜென்சி பேசிஸை கிரியேட் பண்ணிகிட்டே இருக்கும். அந்த ஒரு அர்ஜென்சி பயாஸில் கண்டிப்பாக நீங்கள் தப்பான டிசிஷன் எடுக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. அதுக்கு பதிலாக யாரெல்லாம் ஒரு நல்ல வேல்யூ கொடுக்குறாங்களோ, ஒரு கான்டென்ட் ஜென்ரேஷனாக, ஓகே இந்த பர்டிகுலர் விஷயத்தை ஃபாலோ பண்ணால், இந்த பர்டிகுலர் சேனலை ஃபாலோ பண்ணால் உண்மையிலே ஐ கேன் லேர்ன் சம்திங் அப்படின்றது அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த அர்ஜென்சி கிரியேட் பண்ணுற ஒரு கான்டென்ட்டும் எல்லா ஒரு அக்கௌண்ட்ஸுமே நீங்கள் மியூட் பண்ணிவிடுங்க, இல்லை அன்ஃபாலோ பண்ணிவிடுங்க. ஸோ இந்த ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்டு கண்டிப்பாக மார்க்கெட்டில் 24/7 இருக்கும். இப்போ மட்டும் இல்லை, நெக்ஸ்ட் 10 years, நெக்ஸ்ட் 100 years பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அது பேசிக் ஹியூமன் எமோஷன்ஸ். ஒரு ஸ்டாக்கு 10 ரூபாலேருந்து 50 ரூபா போகுதுன்னா ஊரே அதை பார்க்கும். அடுத்தது அது 50 ரூபாலேருந்து 55 ரூபா போனால் போதும், உடனே எல்லாருமே உள்ளே போய் வாங்கிடுவாங்க. ஏன்னா எவென்ச்சுவலி அவங்க டார்கெட் பண்ணுறதே அது 50 ரூபாலேருந்து 100 ரூபா போயிடும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனில். பட் எவென்ச்சுவலி அது 50 ரூபாலேருந்து ரிவர்ஸ் ஆகி அதே 10 ரூபாய்க்கு வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்டு ஜென்ரலாகவே ஒரு சைக்காலஜிக்கல் ட்ராப். அது ட்ரேடிங்லேயும் சரி, இன்வெஸ்டிங்கில் சரி, எல்லாத்துலேயுமே இருக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி
ஒரு அந்த டெசிஷன் எடுக்க போகிறீங்கன்னா அந்த டெசிஷனை ஜஸ்ட் ஹோல்ட் பண்ணுங்கள். ஒரு 2 டேஸ்க்கு ஹோல்ட் பண்ணுங்கள். 2 டேஸ்க்கு ஹோல்ட் பண்ணதுக்கப்புறமா பெருசாக அந்த 2 டேஸில் மார்க்கெட் எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்டு அப்படியே உங்களை லெஃப்ட் அவுட் பண்ணிட்டு போக போகிறதில்ல. ஆப்பர்ச்சுனிட்டி வில் ஆல்வேஸ் பி தேர். மார்க்கெட்டு 100 வருஷத்துக்கு இன்னும் அப்படியே தான் இருக்கவும் போது, அடுத்த 100 வருஷத்துக்கு அப்படியே தான் இருக்க போகுது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஒரு 48 ஹவர்ஸ் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஹர்ஜை, எமோஷனல் டெசிஷன்ஸ் அப்படியே கீழே இறங்கி ப்ராப்பரான ஒரு ரேஷனல் டெசிஷன் எடுப்பீங்க. கரெக்டான ஒரு தாட் ப்ராசஸில் இருப்பீங்க. கிளியர் மைண்டில் இருப்பீங்க. அப்போ யூ கேன் கோ இட். அப்போ நீங்கள் போகும்போது உங்களுக்கு கிளியராக தெரியும் இதில் எவ்வளோ ரிஸ்க் இருக்குது. இன்கேஸ் இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கு ட்ரேட் எனக்கு ஒர்க் அவுட் ஆகலைன்னா நான் எவ்வளோ லூஸ் பண்ண போகிறேன்றது கிளியராக தெரியும். அதுக்கப்புறமா அந்த ட்ரேடிங் டெசிஷன்ஸ் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸே கொடுக்காது. ஸோ திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டு கன்வே வித் ரெஸ்பெக்ட் டு ஃபோமோ. ஸோ ஃபோமோன்றது வந்து நார்மல் ஹியூமன் எமோஷன்ஸ் தான். அதை கம்ப்ளீட்டாக எலிமினேட் பண்ண முடியாது. அதை ஐடென்டிஃபை பண்ணி ஓகே இந்த இடத்துல நான் இந்த ஒரு தாட் ப்ராசஸ் மைண்டில் போகுது, ஸோ இப்போ நான் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சாலே போதும். 99% ஆஃப் த ட்ரேடிங் மிஸ்டேக்ஸ் நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி சைக்காலஜிக்கல் ட்ராப் ட்ரேடிங்கில் ஏகப்பட்டது இருக்குது. அதை ஒன்று நம்ம புரிஞ்சுக்கிட்டு டைசெக்ட் பண்ணி இதுதான் ப்ராப்ளம்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டோன்னா ஈஸியாக நம்ம ஓவர் கம் பண்ணிடலாம் நிறைய ட்ரேடிங் இஷ்யூஸ். ஸோ கம்மிங் வீடியோஸில் ஒவ்வொன்றா இதை பற்றி டீட்டெயிலாக ஐடென்டிஃபை பண்ணுவோம். See you. Bye.